நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஸ்ரீஷா, ரொம்ப சாரி. நான் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஜேர்னி பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் இப்போது காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சகஜம். ஸோ நான் உன் கூட சேலஞ்ச் பண்ணி பாட போகிறேன். கண்டிப்பாக உன்னை பீட் பண்ணி நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. சேலஞ்ச். இந்த செட்டில் நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ காம்படிஷனில் நீ என்னோடய ஆப்போனண்ட். ஸோ என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, நான் நல்லா பாடணும், உன்னை விட நல்லா பாடணும்னு எனக்கு தோணுது. ஒன்று நீ வின் பண்ணணும், இல்லை நான் வின் பண்ணணும். பட் எனக்கு நம்ம 2 பேருமே வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் என்னோடய பெஸ்ட் கொடுப்பேன். பட் இந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுவா தெரியாது. ஸோ நீயும் உன்னோட பெஸ்ட் கொடு. ஆல் தி பெஸ்ட். மன்னவனே அழலாமா, ஹரிப்பிரியா அந்த பாட்டு எடுத்திருக்கிறா. அதில் சில சங்கதிகள் ஃபாஸ்ட்டாக வர சங்கதிகள் அது சுஷீலா அம்மாவில் தான் முடியும். பட் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு வரும். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க.
ஹரிப்ரியா, எஸ் மேம். ரொம்ப நல்ல ஒரு பாடல். நல்லா பாடியிருக்கீங்க ஹரிப்ரியா. தேங்க்யூ மேம். எனக்கு ஒரே ஒரு இடம் தான், என்னன்னு சொல்லுங்க, எங்கே இருக்கும்னு சொல்லுங்க. நான் சொல்ல போகிறது எந்த இடமா இருக்கும்? அந்த சங்கதி மேம். சங்கதி இல்லை, சங்கதி அது ஒரு இடம். மெயினாக ஒரு இடம் இருக்குது, எங்கேன்னு சொல்லுங்கள். அந்த மேலே போகிற இடம், அது இன்னும் ஹரிப்ரியாவுக்கு அந்த பிரிட்ஜிங் இன்னும் சரியாக வரல. அது டக்குன்னு வாய்ஸ் 2 வாய்ஸ் சேஞ்ச் மாதிரி இப்படி கேட்குது. ப்ராக்டிஸால் தான் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஒரே ஒரு நாளைக்கு எப்படி பாடினா மட்டும் போகாது, அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை உங்களுக்கு ஸ்மூத்தாக கொண்டு வரணும். அப்புறம் மன்னவா மன்னவா, அவ்வளோதான். மன்னவா மன்னவா மன்னவா, அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட வரல. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லாவே பாடுங்க. தேங்க்யூ மேம். ஹரிப்ரியா, எஸ் சார். உன்னுடைய வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். மன்னவனே அழலானா கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. இது ரொம்ப நிறைய பேருக்கு அந்த பிளேஸ்மெண்ட்ஸில் பிரைட்னஸ் கிடைக்காது. அது உனக்கு பெரிய கிஃப்ட். அதே மாதிரி அந்த டாப் போர்ஷன் அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் அந்த கனெக்டிவிட்டி வரணும்னா ப்ராக்டிஸ் தான். மற்றபடி இது என்ன உலகம் அறிந்த பாடல், என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு குரல், என்ன ஒரு எழுத்து, அந்த லிரிக்ஸு, மறக்க முடியாத பாட்டு எடுத்து பாடினதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்ரீஷா, ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார், ரெடி சார். ஆல் தி பெஸ்ட், ஸ்டார்ட். உன்னை விட இந்த பாட்டில் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் எப்போதுமே என் காதில் வருது. ஸ்ரீஷா இந்த சாங்குடைய மூடு, அதோடைய பிரீஃபை உள்வாங்கிட்டு தன்னுடைய பாட்டு மாதிரி அதை பாடணும். அப்படிதான் ஸ்ரீஷாக்கு இந்த பாட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல.
சரியான போட்டி. நான் என்ன சொல்கிறது கடவுளே. ரொம்ப நல்லா பாடினீங்க ஸ்ரீஷா. அதில் நீங்கள் பாடினதில் மிஸ்டேக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியலை. நீங்கள் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நல்லா பாடியிருக்கீங்க. யார் சொல்ல மேலே ஒரு லைன் வருதில்ல, அது செகண்ட் லைன் சரியாக வந்தது, ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் போச்சு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீஷா, உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் யாரு தெரியுமா? தெரியாதா? தா உட்காந்துருக்காரு பாரு, கண்ணாடி போட்டுண்டு. அப்பா, he is almost falling down from the chair. ஸ்ரீஷா, willing you to sing well. ஒவ்வொரு தடவை ஏதாவது பியூட்டிஃபுல்லாக பண்ணச்சு இந்த பக்கம் பார்த்து நாங்களா ரெஜிஸ்டர் பண்ணிக்குமா இல்லையான்னு பார்க்குறாரு. ஸோ நைஸ் டு see you சாமி லைக் திஸ். ஸோ உங்களோட அந்த வெறி தான் இந்த குழந்தைக்குள்ளே இப்படி வந்து இந்த நிலைக்கு குழந்தை கூட்டின்னு வந்திருக்கு. வெரி நைஸ் ஸ்ரீஷா. ஏஞ்சலிக் வாய்ஸ். இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது. சித்து சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜிங் மட்டும் கொஞ்சம் அன்ஷோராக இருந்த நீ ரெண்டாவது தடவை பியூட்டிஃபுல்லாக வந்துட்டேன். பட் நத்திங் டு ஃபால்ட் இன் யுவர் ரெண்டிஷன் கண்ணா. வெரி பியூட்டிஃபுல்லி சாங். ஸ்ரீஷா, இந்த சாங் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பாடிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. சாங்குக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. அது எஸ்பெஷலி அந்த சரணம் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீட்டெயில்டு சிங்கிங் தான் எப்போவுமே நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். பிரில்லியன்ட் செலெக்ஷன் ஆஃப் சாங், அதுதான் நான் சொல்லுவேன். கீப் இட் அப். காட் பிளஸ்.